வெல்கம் பேக் டு MK ட்ரெண்டிங் டாக்ஸ். டிமாண்டி காலனி பார்ட் 1 2015 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தினுடைய பார்ட் 2 9 இயர்ஸ் கழிச்சு இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 15 டிமாண்டி காலனி பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தினுடைய ரிலீஸ் ட்ரைலர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தீபாவளி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்க போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து சேரும். ரஜன் மூவிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. திரும்ப உள்ள வர வைக்கிறதுக்கு எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு அது இப்போ நடக்க போகுது. கோப்ரா எதிர்பார்த்த அளவுக்கு அஜய் ஞானபுரத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கலாம். டிமாண்டி காலனி வார்த்தையில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. படம் முழுக்க பிஜிஎம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஆஸ் யூஸ்வல் எல்லா படத்தில் வர மாதிரி இந்த ரிவெஞ்ச் தான், பேய் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. பார்ட் 1 9 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ ரொம்ப பெரிய கேப் வரும் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் மத்தியில். மேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ட்ரைலர்லேயே தெரியுது படத்தோட மேக்கிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அஜய் ஞானமுத்து ஃபில்ம் டிமாண்டி காலனி பார்ட் 2. ட்ரைலரோட கிளைமேக்ஸ் தான் படத்தோட கிளைமேக்ஸ் ஆகும். கண்டிப்பாக விஷுவலி நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது படம் பார்க்கும்போதே தெரியும். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஆகஸ்ட் 15 4 படங்கள் வெளியாக போகுது. ஸோ அந்த 4 படங்களில் எந்த படத்தை FDFS பார்க்க போகிறீங்க? அதாவது தங்கலான், சிஎன் விக்ரம் அவர்களோட தங்கலான், அந்த அருள்நிதியினுடைய இந்த டிமாண்டி காலனி, அப்புறம் ஆக்டர் பிரசாந்தோட கம்பேக்கா அந்தகன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, ரகு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 படங்களும் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. அது